அதாவது பிரபஞ்சம் மாறி மாறி சபையில சொல்றதுதான் கருவுக்குள்ள இருந்து இதுதான் இங்க சொல்றதுக்கு தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. எதை சொன்னாலும் உண்மையைதான் இங்க சொல்ல முடியும். மாறி மாறி எந்த சொன்னாலும் அந்த இதுக்குள்ள தர்மத்துக்குள்ளதான் வரும். எதை எடுத்தாலும் அந்த தர்மம் தான் முதல் இடத்துல வச்சு, அதுக்கு தர்மம்னா அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது. அன்பே சிவம் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவம் இங்க அதான் இங்க ஆயுதமே. அதான் ஆதி கைலாய சிவசும் அது அன்புனாலதான் வடிவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இத அடுத்தவங்களுக்கு சொல்லுது. அந்த நூலை வச்சு நாங்க எது திருட வச்சுக்கோமா, நூல் வாங்குறோம், நூல் கொடுத்தோம் அப்படின்னு எங்களுக்கு ஏதாச்சும் காசு பணம் தேவைப்படுதா? ஒன்றும் கிடையாது. அந்த விஷயம் தேவைப்படுதா, இந்த விஷயம் தேவைப்படுதா, வாழை சித்தன் வாழ்க, நூலாங்கும் சீடர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லலாமா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா போற்றியல் சொல்றது இறை நாமத்தை உரைக்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அந்த சத்தம் பிரபஞ்சம் முழுவதும் அதிரணும் அப்படிங்கிறதுனா ஓமகதி சாய நமக சிவமகா வாழை தேவாய நமகன்னு வேறு சொல்றதெல்லாம் அதிர்வில்லா அப்படின்னு மாதிரி இந்த பேர் கேட்கிறே கழிவு ஐயோ வந்துட்டாங்களா அப்படின்னு தப்பிச்சு ஓடும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த நாமம் ஒரு கீழே என் வீட்டுல அது இருக்கு, இது இருக்கு, அது விஷயம் கெட்ட விஷயம் இருக்கு, வீட்டுக்குள்ள பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த நாம சத்தத்தை கேட்டா இருக்கிற இடம் தெரியாம ஓடிடுது. அதுதான் இந்த நாமத்தை மாறி 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 உங்களுக்கு பிரபஞ்ச நாமம். இது இப்போ பார்த்தாங்கன்னா இப்போ கோபபூஜையில பார்த்துருக்காங்க தரிசனங்கள் சிவமகா வாழை சித்தனோட அந்த இப்போ உள்ளே வராங்க. சிவமகா வாழை சித்தனோட விஸ்வரூப தரிசனம். அதற்குள்ள சிவபெருமானு, நாராயண பெருமானு, பிரம்மதேவன், அம்பாள் எல்லாம் இத்தனை கோடிக்கணக்கான கணங்கள் எல்லாம் இந்த நூலாங்கும் சீடர்கள் சிவசபையில உள்ளவங்க நந்தியை பார்க்க, கங்காவை பார்க்க, எல்லா விஷயங்களும் பார்க்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சரணாகதியோட இருந்தவங்க உயர் இறை நிலைக்கு போயிருக்காங்க. எந்த தலம்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க சீடர்கள். ஒன்று ரெண்டு தான் என்ன பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் சிரிப்பூட்டக்கூடிய விஷயங்களா நடந்தது. கைலாயத்துலாம் இது சாத்தியப்படும். இப்படி ஒரு தளத்துல, இப்படி ஒரு எளிமையான இடத்துல, இப்படி ஒரு எளிமையான சித்தன்ல இருந்து இந்த பெரிய ஆற்றலா அப்படின்னு பிரபஞ்சம் மண்டி ஓட்டி கழிவு கதறுது. அதாவது என்னை ஓடில அப்படிங்கிற நிலவரம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது வெற்றி விழா மாதிரிதான் இன்றைய மாதமாக சொல்லியாச்சு. அந்த வெற்றி விழாதான் இன்னைக்கு சிவராத்திரி விழாவா சித்தர்கள் கொண்டாடுறாங்க. இன்னும் என்ன சொல்ல போறோம்னா, எல்லாம் முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கின்றாங்க. அதாவது ஒரு எளிமையான எல்லையில எளிமையான மனிதர்களோட எளிமையான பழக்க வழக்கங்களோட எளிமையான புரிதலோட எங்கேயும் அங்க போனேன், இங்க போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை படித்தேன், இதை படித்தேன் அப்படிங்கிற நிலைக்குள்ள எல்லாம் போகாம ஒரு குக்கிராமத்துல ஒரு சின்ன பகுதிக்குள்ள இருந்து, சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து பிரபஞ்சத்துல இறைவன் சித்தர்கள் தேவர்கள் அகத்திய பெருமான வடிவத்தில் இருந்து உணர்த்தி வழி நடத்தின சபை தான் சித்தன் தான் இந்த சபை. அவன் இறை அவதாரம்னு சொல்லிக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்புறது கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மை அதுதான். இறைவன் அவதாரம் எடுக்கக்கூடிய நிலைன்னா அது லேசப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அப்புறம் அகத்தியர் இத்தனை சித்தர்கள்லாம் இங்க இருக்காங்க அப்படின்னா அகத்தியர் உட்கார்ந்த இடத்துல ஜகமே உட்கார்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிகழ்வுலாம் இந்த சபையில நிகழ்ந்து உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். எளிய மக்களுக்கு, புரியாத மக்களுக்கு, ஆன்மீகம் அப்படிங்கிற பற்றி ஒண்ணுமே தெரியாத மக்களுக்கு அது எல்லாம் தெரியுது. எனக்கு சரியான குருநாதர் இல்லை, வழிகாட்டி இல்லை அப்படிங்கிறதுக்கு இறைவனே வழிகாட்டியாக, சித்தர்களோட தலைவன் அகத்திய பெருமானே வழிகாட்டியா, ஒட்டுமொத்த கணங்களெல்லாம் வணங்கி நிற்கக்கூடிய சபையா அந்த சபை இருக்கு. மாறி மாறி எதை சொன்னாலும் சபையோட ஆற்றல்ல சொல்லிக்கிட்டே போவாங்க. எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்க போறோம்னோ எங்களுக்கே தெரியாது. அவ்வளவு வல்லமையான சபை. உயர்வான இடத்துக்கு வந்திருக்கிய உயர்வான பயணத்தை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதாவது பஞ்சபூதத்துக்குள்ள நான் எங்கேயோ போயிட்டேன். பஞ்சபூதங்கள் தான் அதுதான் மாறி மாறி சொல்லுவோம். பஞ்சபூதங்கள் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறே
பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டம்னா பேரண்டம், பிண்டம்னா உடம்பு. இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னா அண்டங்கள்ல உள்ளது. பஞ்சபூதங்கள் தான் அண்டமா இருக்கு, பேரண்டமா இருக்கு. அதுதான் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கு. இது நீர், நிலம், நம்ம புரியுது, உங்களுக்கு புரியுற மொழி சொல்றோம்னா காற்று எல்லாமே தேவைப்படுது. வெப்ப ஆற்றல் எல்லா விஷயங்களும் தேவைப்படுது. அதான் பஞ்சபூதங்கள் சொல்லப்படுது. அதான் இறைவன் நமக்குள்ள இருந்து வழி நடத்தி வெளியே வர வச்சு நமக்கு நல்லது கெட்டதை எல்லாம் பார்க்க வச்சு நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்க நமக்கு கிரகங்களை எல்லாம் நம்மளோட சூழ அமைச்சு நம்ம குடும்ப நிலவரங்கள், எந்த குடும்பத்தில் வரணும், எந்த தாய் தந்தைகளுக்கு வரணும், எந்த கணவன் மனைவியா நேரம் எந்த மனைவிக்கு கணவனா, பிள்ளைகள் எப்படி, என்ன சுற்றுச்சூழல் அவங்களுக்கு அவங்க எப்படி ஏமாற்றப்படணுமா, வஞ்சிக்கப்படணுமா, ஏமாற்றி குறைக்கணுமா, எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்பட்டு நம்ம பயணத்தை மேற்கொண்டு வரோம். அந்த நிலைகள்ல இவ்வளோ இடங்கள் இன்னல்கள்ல இருந்துகிட்டும் புண்ணியம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் படிப்படியா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. மீண்டும் தொடரும், அதுக்குள்ள சச்சங்க நிகழ்வு தொடரும் அப்படின்னு சொல்லி அபிஷேக நிகழ்வு தொடர்ந்து ரொம்ப விஷயங்கள் பேசுவாங்க. தேவர்கள் கேள்விகளுக்கு அகதீபமானது பதில் சொல்றாரு. கொஞ்சம் வேகமா பூஜையை பாருங்க. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய